அத்தியாயம் 70. முதல் ஆணை. போன அத்தியாயத்துல இளஞ்செழியனோட அறைக்குள்ள நுழைஞ்ச அலீமா தான் சொல்றபடி இளஞ்செழியன் நடந்தா அவன் தமிழகத்துக்கு திரும்பி போக உதவி பண்றதா சொல்றதையும், இளஞ்செழியனும் அவ சொல்றதையெல்லாம் கேக்குறதா வாக்கு கொடுக்கறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இளஞ்செழியன் தனக்கு வாக்கு கொடுத்ததும் தன்னோட முதல் ஆணைய சொன்னா அலீமா. என்னை மணந்து கொள்வதாக இலியாசுவுக்கு உறுதி கூறுங்கள் அலீமா கட்டளை போட்டதும் இளஞ்செழியன் முகத்துல ஏற்பட்ட குழப்பத்தையும் சங்கடத்தையும் பார்த்து லேசா சிரிச்சா அலீமா. அவ சிரிக்கிறத பார்த்து கடுப்பாகி, இதில் சிரிப்புக்கு இடமில்லை அலீமா, வெறுப்புக்குத்தான் இடம் இருக்கிறது கோவமா சொன்னா இளஞ்செழியன். இளையாசுவின் வளர்ப்பு மகளை மணப்பதில் அத்தனை வெறுப்பா உங்களுக்கு கேட்டு திரும்ப சிரிச்சா அலீமா. உன் சிரிப்பு எனக்கு வேப்பங்காயாய் இருக்கிறது சொல்லிட்டு அவளை விட்டு 2 அடி விலகி நடந்தான் இளஞ்செழியன். என் சிரிப்பு கசக்கிறதா உங்களுக்கு கேட்டா அலீமா. சந்தேகம் என்ன, உன் ஆணை சிரிப்பு எல்லாமே கசக்கிறது சொன்னா இளஞ்செழியன். நான் ஈச்சம்பழம் போல் இனிப்பவள் என்று என் வளர்ப்பு தந்தை சொல்வார். இந்த சாம்பிராணி நாட்டில் எத்தனையோ வீரர்கள் என்னை அப்படித்தான் நினைக்கிறார்கள் சொன்னா அலீமா. ஈச்சம்பழத்தை விட இனிப்பானது இந்த பாலைவனத்தில் என்ன இருக்கும் அழுத்துக்கிட்டான் இளஞ்செழியன். ஓஹோ, ஈச்சம்பழத்தை விட அதிகம் இனிக்கும் பழங்கள் தமிழகத்தில் உண்டு போலிருக்கிறது கேட்டு இளஞ்செழியனை பார்த்தா அலீமா. அதுக்கு, ஆம், தமிழகத்தில் இனிக்கும் பழங்கள் பல உண்டு. ஏன், தமிழகத்தை பற்றி நினைத்தாலும் பேசினாலும் கூட இனிக்கும் சொன்னா இளஞ்செழியன். தமிழகத்தில் பல இனிய பழங்களை நீங்கள் ருசி பார்த்திருப்பீர்கள். அதனால்தான் இந்த ஈச்சம்பழத்தின் ஆணையை நிறைவேற்ற மறுக்கின்றீர்கள். காரணம் புரிகிறது சொல்லி திரும்ப லேசா சிரிச்சா அலீமா. இளஞ்செழியன் கவலையா அலீமாவை பார்த்து தன் மனசுல இருக்கிறத அவளுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சு, அலீமா, என் கதையை முழுவதும் சொல்ல இப்பொழுது அவகாசமில்லை, அதற்கு தேவையும் இல்லை. இதை திட்டமாக தெரிந்து கொள். என் இதயத்தில் இப்பொழுது தமிழகத்தின் நலன் ஒன்றை தவிர வேறு எதற்கும் இடமில்லை. எங்கள் நாட்டில் அநீதிகள் பல நிகழ்ந்துவிட்டன. மாற்றார் ஆதிக்கம் அங்கு நிலைப்பதற்கும் மார்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்துக்கு தலைகளை மாட்ட புகாரின் யவனர்கள் திட்டங்களை உருவாக்கி வருகிறார்கள். அந்த திட்டங்கள் உருவாகி பயனும் அளிக்க உதவி செய்யும் புல்லுருவிகளும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறார்கள். இத்தனை நாள் மாபெரும் தமிழ் மன்னர்கள் தங்கள் இரத்தத்தை ஊற்றி வளர்த்த தமிழ் சுதந்திரப் பயிர் சாகாதிருக்க களை எடுக்க வேண்டும். தமிழர்களின் கைகள் அந்த பணியில் திடப்பட வேண்டும். அவற்றை வலுப்படுத்த நான் தமிழகம் செல்ல வேண்டும். அந்த பணி முடியும் வரையில் காதலுக்கோ திருமணத்துக்கோ இடமில்லை உறுதியா சொன்னான். அதையெல்லாம் கேட்டு, அதற்கு பிறகு கேட்டா அலீமா. அலீமாவை பார்க்க முடியாம தரைய பார்த்துக்கிட்டு நின்ன இளஞ்செழியன், அதற்கு பிறகும் முடியாது அலீமா சொன்னான். அப்படியானால் உங்கள் இதயத்தை சிலர் ஏற்கனவே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா கேட்டா அலீமா. சிலர் என்பது தமிழகத்தில் இல்லை அலீமா. அரசர்களைத் தவிர மற்றவர்கள் ஒருத்திக்கு மேல் 2ஆம் அவளை மணப்பதும் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்தால் அது அபூர்வம் சொன்னா இளஞ்செழியன். இங்கு அது சகஜம் சொன்னா அலீமா. இலியாசுவின் கேளிக்கை மண்டபத்தை பார்த்ததுமே புரிந்து கொண்டேன் சொன்னா இளஞ்செழியன். அந்தந்த நாட்டில் இருக்கும்போது அந்தந்த நாட்டு பழக்கத்தை தானே பின்பற்ற வேண்டும் கேட்டா அலீமா. பழக்கத்தை மாற்றிக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று எங்கள் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு சொன்னா இளஞ்செழியன். அந்த பழமொழி உண்மைதான், ஒப்புக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? உங்கள் தொட்டில் பழக்கத்தை நாளை காலையில் நீங்கள் கடைபிடித்தால் நாளை மாலைக்குள் சுடுகாட்டுக்கு போய்விடலாம் அழுத்தி சொன்ன அலீமா இளஞ்செழியனை மஞ்சத்துல உட்கார வச்சுட்டு அவனை நேருக்கு நேர் பார்த்து, என் கண்களை பாருங்கள் சொன்னான். இளஞ்செழியன் அவளை பார்த்ததும், கண்கள் மனத்தின் வாயில்கள் என்று இந்த நாட்டில் சொல்வார்கள். வஞ்சக கண்களா இவை? நன்றாக உற்று பார்த்து சொல்லுங்கள் கேட்டா அலீமா. இல்லை அலீமா, இல்லை. நிர்மலமான கண்கள், அவற்றில் வஞ்சகம் சிறிதும் இல்லை சொன்னா இளஞ்செழியன். உங்கள் சொற்கள் என் இதயத்தில் அமுதம் போல் பாய்கின்றன. வீரரே, உங்களை நன்றாக நான் புரிந்து கொண்டு விட்டேன். உங்கள் இதயத்தை வேறொரு பெண் பிடித்துக் கொண்டிருக்கிறாள். ஆகையால்தான் குழம்பி குழம்பி ஏதேதோ பேசுகிறீர்கள். ஆனால் அச்சப்படாதீர்கள். நான் எப்படியும் உங்களை காப்பாற்றி தமிழகம் செல்ல ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை மணந்தாலும் மணக்காவிட்டாலும் மணப்பதாக நாளை இலியாசுவிடம் உறுதி கூறிவிடுங்கள். இது விஷயத்தில் ஆணையிட்டதை மறக்காதீர்கள். உறுதி கூறினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை சொல்லிக்கிட்டே போன அலீமாவை தடுத்து,
தவறு அலீமா, தவறு. வார்த்தையை மீறும் வழக்கம் எனக்கில்லை சொன்னா இளஞ்செழியன். அதுக்கு அலீமா, பெரிய நன்மைகளை செய்ய சிறிது தவறு செய்வது சாத்திர சம்மதம் என்று எனக்கும் யவன அரசகுமாரிக்கும் தமிழ்மொழி பயிலுவித்த வணிகர் பலமுறை சொல்லியிருக்கிறார். சில சமயங்களில் பொய் சொல்வதும் அநீதியாகாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். உங்கள் நாட்டு சாத்திரமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்னை மணக்க மறுத்தால் உங்கள் கதி என்னவாகும் என்பது எனக்கு தெரியும். இறந்த பின்பு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு என்ன உதவியை செய்ய முடியும்? ஆகவே நன்றாக யோசித்து நல்ல முடிவுக்கு வாருங்கள். நாளை காலையில் என்னை சந்தித்ததும் இலியாசு கேட்பான், இரவில் தமிழன் என்ன சொன்னான், எப்படி நடந்து கொண்டான் என்று. நான் மிக இன்பமாக பொழுதை ஓட்டியதாக சொல்வேன். நீங்களும் மறுக்காதீர்கள். உங்கள் இதய ராணியை ஒரு நாள் நீங்கள் சந்திக்க ஆசைப்பட்டால் கானாவில் இந்த ஏழை ராணியுடன் சில நாட்கள் நீங்கள் சிரித்து விளையாடித்தான் ஆக வேண்டும். இலியாசுவின் கண்களிலும் கானா மக்களின் கண்களிலும் நாம் காதலராக நாடகம் ஆடுவதில் தவறில்லை, பயன் இருக்கிறது திடமா சொன்னான். என்ன பலன் அலீமான்னு கேட்டான் இளஞ்செழியன். அரசரைப் போலவே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். உங்கள் மீது எப்போதும் வீரர்கள் ஒரு கண்ணை வைத்திருந்தாலும் உங்களுக்கு பணிந்தே நடப்பார்கள். திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் 1 மாதம் வரை திருமணம் இருக்காது சொன்னா அலீமா. ஏன் அலீமான்னு கேட்டா இளஞ்செழியன். சாம்பிராணி பாலை எடுக்கும் காலம் வந்துவிட்டது. அது முடிந்த பிறகுதான் நல்ல காரியங்கள் எதுவும் இந்த நாட்டில் நடக்கும். 1 மாதம் இடைவெளி இருக்கிறது. இந்த 1 மாதத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் இங்கிருந்து விடுதலை அடைய முடியும் பதில் சொன்னா அலீமா. அலீமாவோட உதவியை நினைச்சு சந்தோஷப்பட்ட இளஞ்செழியன், ஆனால் இத்தனை உதவியை அலீமா எனக்கு ஏன் செய்கிறாள் யோசிச்சான். அவன் மனசுல ஓடின எண்ணங்களை புரிஞ்சுகிட்ட அலீமா, இத்தனை உதவியை நான் செய்ய முன் வருவது உங்களுக்கு வியப்பாய் இருக்கலாம். ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது. நான் அரபு நாட்டில் பிறந்தேனே தவிர வளர்ந்ததெல்லாம் யவன நாட்டில். யவனரின் அடிமை பெண்ணாக யாருமே என்னை கருதவில்லை. அன்பையெல்லாம் என் மீது அள்ளிக் கொட்டினார்கள். எந்த அரசகுமாரிக்கு என்னை தோழியாக எண்ணிப் பழக்கினார்களோ அந்த அரசகுமாரியை தமிழகத்தின் யவனராணி என்றே நாங்களும் அழைத்தோம். யவனராணி என்னை தோழி போல் பாவிக்கவில்லை, சொந்த சகோதரி போல் பாவித்தாள். அவளை விட்டு பிரியவே எனக்கு மனம் வரவில்லை. வேறொரு தமிழ் பெண்ணை எண்ணி என்னைத்தான் வேப்பங்காயாக நினைத்தீர்கள். ஆனால் யவனராணியை மட்டும் நீர் கண்டுவிட்டால் சொல்லி தன்னோட பேச்ச நிறுத்தினான். அதை கேட்டு லேசா சிரிச்சான் இளஞ்செழியன். அவனோட சிரிப்ப தப்பா புரிஞ்சுகிட்ட அலீமா, தமிழக வீரர் இப்பொழுது இகழ்ச்சி நகை புரியலாம். ஆனால் யவனராணியின் மீது கண்கள் ஒரு வினாடி நிலைத்தால் தெரியும். அந்த வசீகர கண்களின் காந்தத்தில் இழுபடாத வாழ்வீரன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. அவள் குழல் பத்தரை மாற்று பசும் புன்னை பழிக்கும். கண்கள் கடல் நீளத்தை கேலி செய்யும். வெண்கழுத்து சங்கின் வெண்மையை பழுப்பாக காட்டும். கண்ணங்கள் வெட்கத்திலும் கோபத்திலும் எத்தனை சிவக்கும் தெரியுமா? ஒருவேளை இந்த நகரத்திலிருந்து தப்பி நாம் தமிழகம் சேர்ந்தால், ஆண்டவன் செயலால் ராணி அங்கிருந்தால் அவளை உங்களுக்கு காட்டுகிறேன். அப்புறம் உங்கள் தமிழரசி உங்கள் இதயத்தை விட்டு பறந்து விடுவாள். அது மட்டுமல்ல வீரரே, ஒருவேளை அவள் அரசை நிறுவியிருந்தால் உங்களுக்கு நல்ல பதவியும் கிடைக்கும் சொன்னான். இளஞ்செழியன், உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் என்னை நீங்கள் மறக்க முடியாது படைத்தலைவரே. விதி நம் இருவரையும் பிணைத்திருக்கிறது யவனராணி சொன்னதை நினைச்சு பார்த்தான். யவனராணிய புகார் கடற்கரையில காப்பாத்தின பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்தது இளஞ்செழியனுக்கு. பொழுது விடிகிற சமயம் நெருங்கினதை உணர்ந்த அலீமா, தமிழக வீரரே, கடைசி முறையாக சொல்கிறேன். இலியாசுவின் பயங்கர பராமரிப்பில் தினசரி கை கால்கள் வெட்டப்பட்டு நாக்கு துண்டிக்கப்பட்டு ஆட்கள் சாம்பிராணி காட்டுக்கு அனுப்பப்படும் இந்த கோர பிரதேசத்தில் இருக்க என்னால் முடியவில்லை. நான் வளர்ந்த சூழ்நிலை வேறு, என் மனப்போக்கும் வேறு. இன்னும் சில நாட்கள் நான் இங்கிருந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். இங்கிருந்து தப்ப வழியை பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன், கிடைக்கவில்லை. கொள்ளைக்காரர்களை பிடித்துக் கொடுக்க நீங்கள் செய்த தந்திரம் இலியாசுவை நன்றியுள்ளவனாகச் செய்திருக்கிறது. இதுதான் எனக்கும் சந்தர்ப்பம், உங்களுக்கும் சந்தர்ப்பம். ஆகவே நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை காலை இலியாசு உங்களை கேட்பான், என் மகளை மணக்கிறாயா என்று. சரி என்று சொல்லுங்கள். வேறு என்ன வேண்டுமென்று கேட்பான். நீங்கள் பிடித்துக் கொடுத்த கப்பலையும் பிடிக்கப்பட்ட சில அடிமைகளையும் கேளுங்கள் உத்தரவு போடுற மாதிரி சொன்னான். அடிமைகள் எதற்கு ஆச்சரியமா கேட்டான் இளஞ்செழியன். கப்பலை ஓட்ட உங்களுக்கு ஆட்கள் வேண்டாமா? ஆட்கள் திடீரென ஆகாயத்திலிருந்து குதிப்பார்களா கேட்டா அலீமா. நான் பிடித்துக் கொடுத்த ஆட்களையே கேட்டால் இலியாசு சந்தேகப்பட மாட்டானா கேட்டா இளஞ்செழியன்.
நீங்கள் பிடித்துக் கொடுத்த ஆட்களை கேட்க வேண்டாம், உங்கள் ஆட்களை கேளுங்கள். ஏதோ 50-60 வீரர்கள் உங்களுடன் கரைக்கு வந்ததாக இங்குள்ள படைத்தலைவன் இலியாசுவிடம் சொன்னானே கேட்டா அலீமா. அவர்கள் அடிமை வர்த்தகர்கள்னு சொன்னா இளஞ்செழியன். யாராயிருந்தாலும் பாதகமில்லை. துடுப்புகளை துழாவ, கப்பலை செலுத்த நமக்கு ஆட்கள் தேவை. மற்ற விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் சொன்னா அலீமா. நீ என்ன பார்த்து கொள்ள முடியும் கேட்டா இளஞ்செழியன். கப்பலை தலைமை தாங்கி நடத்துவேன் சொன்னா அலீமா. என்ன ஆச்சரியமா கேட்டா இளஞ்செழியன். என்ன அப்படி ஆச்சரியப்படுகிறீர்கள்? நீல நதியில் எத்தனை கப்பல்களை செலுத்தி இருக்கிறேன் தெரியுமா? எனக்கு தெரியாத துறைமுகமே எகிப்து நாட்டில் கிடையாது வீரரே. பெரினீஸ், அட்டோலிஸ் எல்லா துறைமுகங்களிலும் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். சுமார் 4 வருடங்கள் யவனர் கடற்படை தலைவனான டைபீரியஸ் என்பவன் என்னையும் யவனராணியையும் இந்த துறைமுகங்களுக்கெல்லாம் அழைத்துச் சென்றிருக்கிறான். டைபீரியஸ் மாவீரன். அவன்தான் ராணிக்குத் துணையாக செல்வதாயிருந்தது. கப்பல்களை நடத்துவதிலும் கப்பல் சண்டையிலும் அவனை வெல்ல யாராலும் முடியாது. எனக்கும் ராணிக்கும் அவனே கப்பலோட்டும் பயிற்சி அளித்திருக்கிறான்னு விளக்கினா அலீமா. அதையெல்லாம் கேட்டு தன்னோட விதியை நினைச்சு லேசா சிரிச்ச இளஞ்செழியன், எப்பேற்பட்ட விதியாயிருந்தாலும் அதை தன்னோட மதிய வச்சு ஜெயிக்க தீர்மானிச்சான். கானாவை விட்டு வெளியில போக அலீமாவோட உதவிய விட்டா வேற உதவி கிடைக்கிறது கஷ்டம்னு புரிஞ்சுகிட்ட இளஞ்செழியன் அவ சொன்ன மாதிரியே நடக்க முடிவு பண்ணான். அதனால அடுத்த நாள் இலியாசு தன்னை கூப்பிட்டு திருமண சம்மதம் கேட்டதும் தடையே இல்லாம ஒத்துக்கிட்டான் இளஞ்செழியன். அதை கேட்டு சந்தோஷப்பட்ட இலியாசு, இனி இந்த கானாவே உன்னை சேர்ந்ததென்று நினைத்துக்கொள். எதையும் நீ இங்கு அடையலாம், எங்கும் உலாவலாம். உன் வார்த்தை இங்கு கட்டளைன்னு சொன்னான். ஒரே நாள்ல இவ்ளோ அன்பு, திருமணம், பதவி எல்லாம் கிடைக்கிறது நம்ப முடியாததா இருந்தது இளஞ்செழியனுக்கு. திடீரென எவனோ முன்பின் தெரியாதவன் வருகிறான். தான் தப்புவதற்காக ஒரு கப்பலை பிடித்துக் கொடுக்கிறான். இதற்காக அவனுக்கு பெண்ணையா கொடுத்து விடுவான் ஒரு மன்னன்? இலியாசு அப்படி பைத்தியம் பிடித்தவனாகவும் தெரியவில்லையே. நீ யோசிச்ச இளஞ்செழியனோட மனசுல இலியாசு மேல பல வகையான சந்தேகங்கள் உருவாச்சு. ஏதோ ஆழமான திட்டத்தோட தான் இலியாசு தனக்கு ராஜோபசாரம் நடத்துறான்றத உணர்ந்தான் இளஞ்செழியன். அவனோட சந்தேகங்களுக்கு தகுந்த ஆதாரம் அடுத்த சில நாட்கள்ல கிடைச்சதும் தனக்கு இலியாசு பெரிய படுகுழிய தோண்டி இருக்கான்றத புரிஞ்சுகிட்டான் இளஞ்செழியன். அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.